இப்போ பிக் பேங் போகன் பற்றி வருவோம். பிக் பேங் போகன் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு காரணமும் கொரோனா தான். 2020 கொரோனா பரவல் அதிகமாகி லாக்டவுன் போட்ட சமயத்தில் தான் பிக் பேங் போகனுக்கான வேலைகள் தொடங்கப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2013-14 காலகட்டங்களிலேயே இப்படி ஒரு சேனல் ஆரம்பிக்கணும், சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி பேசுகிற மாதிரி ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் யூடியூப்பில் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா அது தள்ளி தள்ளி போய் இப்போ தான் அதுக்கான சூழல் அமைஞ்சது. நடுவில் நாங்கள் யோசித்த அதே விஷயங்களோட பல சேனல்கள் தொடங்கப்பட்டது, பலரால் தொடங்கப்பட்டது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஐடியாஸ் மாதிரியே பண்ணுறாங்களே, பரவாயில்லையே, சூப்பராக இருக்கே அப்படின்னு நாங்கள் ரொம்ப அதை என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறமா 2020 இந்த கொரோனா சூழலில் தான் எங்களுக்கான அந்த தளம் அமைஞ்சது கரெக்டாக. போன வருஷம் அக்டோபரில் ஆரம்பித்து இந்த வருஷம் மே ஜூனுக்குள்ளே இவ்வளவு உறவுகளையும் இவ்வளவு நண்பர்களையும் சம்பாதிச்சது எங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எங்களோடு பயணிக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்கள் வீடியோ போட்டு வியூஸ் வரல அப்படின்னு நாங்கள் கவலைப்படுறதோட அவங்க தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. என்ன தலைவா இது, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, என்ன தலைவா இது, யாருமே வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவங்க தான் கவலைப்படுவாங்க. நாங்கள் முதல்ல ஒரு 10,000 சப்ஸ்கிரைபரை தொட்டப்போ நாங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ந்தோமோ அதை விட அதிகமாக அவங்க தான் மகிழ்ச்சி அடைந்தாங்க. 10 தொட்டுட்டோம், சூப்பர் தலைவா அப்படின்லாம் சொன்னாங்க. புதிய உறவுகளுக்கு வணக்கம், நன்றி. தொடர்ச்சியாக நான் உங்ககிட்டலாம் பேச முடியலை. இந்த ஒரு மாத காலகட்டத்தில் தான் எவ்வளோ ஒரு 60,000 பேர் யூடியூப்லேயும் ஒரு 90,000க்கு மேலே ஃபேஸ்புக்லேயும் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ புதிய உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் புதுசாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் படிக்கும்போது தான் இன்னும் மகிழ்ச்சி ஆச்சு. அதெல்லாம் படித்து தான் நாங்களாம் தேரணும். சூப்பர்ரா, செம்மையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நம்ம எப்படியாவது மறுபடியும் வீடியோ போடணுண்டா அப்படின்னு அந்த உத்வேகத்தில் தான் நாங்கள் ரெடி ஆனோம். ஸோ ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு மைல் ஸ்டோன் தொட்டதுக்கப்புறமா எங்களை பற்றிலாம் சொல்லலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுருந்தோம். ஏன்னா இது வரைக்கும் என் பேர் கூட உங்கள் யாருக்குமே தெரியாது, நம்ம எடிட்டர் பேர் கூட உங்கள் யாருக்கும் தெரியாது. ஸோ அதுதான் சூழல். ஸோ நாங்கள் அது ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம். ஒரு கொஞ்சம் அதாவது நல்ல ஒரு மைல் ஸ்டோன் வந்ததுக்கப்புறமா சொல்லலாம் அப்படின்னு நாங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். 50 தொடும்போது வேறு லெவலில் பண்ணணும்லாம் வீடியோலாம் யோசிச்சு வச்சுருந்தோம். எல்லாமே சொதப்பிக்கிச்சு. நிறைய முக்கியமான விஷயம்லாம் நடந்தது. நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலைஸ்டு பீரியடில் இந்தியா முழுக்க இருந்து ஒரு சேனலை செலக்ட் பண்ணி கிரியேட்டர் ஆன் த ரைஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப் ஒரு நாள் முழுக்க ப்ரொமோட் பண்ணுவாங்க நம்ம ட்ரெண்டிங் சார்ட்டில். ஸோ அதில் நம்ம சேனல் வந்திருந்தது, பிக் பேங் போகன் கிரியேட்டர் ஆன் த ரைஸ்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நான் பெட்டில் படுத்து கிடக்கிறேன், ஐயோ செம்மையாக இருக்கே, இந்த டைமில் விட்டுட்டோமே அப்படின்னு நானும் அவரும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டே, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்ஸ். ஸோ மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியாச்சு. இப்போ பெரிய மைல் ஸ்டோன் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். யூடியூப்பில் 1,00,000 பேர் ஃபேஸ்புக்கில் நம்ம தொட போகிறோங்கிறதும் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ இந்த டைமில் நம்மளை பற்றி சொன்னால் நல்லா தானே இருக்கும். அது அப்போ பிளான் பண்ணது, அது இப்போயே நம்ம சொல்லுவோமே. என் பேர் சாம். நான் அடிக்கடி எங்கள் குழு எங்கள் டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா. எங்கள் டீம்ங்கிறது யாருன்னா, இவர் பேர் ஜான், இவர் தான் எங்கள் எடிட்டர். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாமல் போன புள்ள மாதிரி. இந்த எங்கள் குழுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நாங்கள் 2 பேர் மட்டும்தான். நான் தனியால் இல்லை, நாங்கள் 2 பேர். என்னடா இது 2 பேர் தான்றீங்க, அப்புறம் எப்படா குழுன்றீங்க அப்படின்னா அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ நானும் அவரும் சேர்ந்து தான் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம். நான் கண்டென்ட் அப்புறம் ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நான் பண்ணுற அந்த காமெடி டேக்கு இதெல்லாம் தூக்கிட்டு அதை அவரோட மேஜிக்னால் வேறு மாதிரி கொண்டு வர்றது தான் ஜான். ஒன்றுவார்பட்டா ஜான், கேமரா ஒரு மாதிரி கிராஸாக இருக்குது ஜான், ரோலில் இருக்கான்னு. ஜான் தான் கேமராலாம் பண்ணுவார், கேமரா ஆப்ரேஷன் எல்லாமே அவர் தான். ஜான் வர முடியாத சூழலில் நண்பர்களுடைய உதவியை நாங்கள் கேட்டுப்போம். நிறைய எனி டைம், அதாவது நைட் ஷூட்னாலும் பரவாயில்ல, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக கேமரா பண்ணித்தர டெர்மல், மோசின் இவங்கெல்லாம் இருக்காங்க. மாரல் சப்போர்ட்டுக்கு, அப்புறம் ரிசர்ச் ஒர்க்குக்கு, இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கும் லக்ஷ்மி சப்போர்ட் பண்ணுவாங்க.
கேத்ரின் சப்போர்ட் பண்ணுவாங்க, வெற்றி அண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்து இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து எங்களுடைய கண்டென்ட்டுக்கு பல வகையில் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஏன் நீங்களே கூட இருந்திருக்கீங்களே, இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கொடுத்த கண்டென்ட் தலைப்புகள்லாம் கூட நாங்கள் போய் தேடி படித்து நல்லா இருக்கே, சூப்பராக இருக்கே, ஏன் இதை பற்றி நம்ம பேசக்கூடாது அப்படின்லாம் நாங்கள் பேசியிருக்கோம். அதுக்காக அவங்க எல்லாருக்குமே, உங்கள் எல்லாருக்குமே டைமில் அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் டீம் இல்லை, நீங்கள் எல்லாருமே எங்களோட டீம் தான். நம்ம ஒரு பெரிய ஃபேமிலி ஆகிட்ருக்கோம். அது நினச்ச ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஷார்ட் ஸ்பேனில் வந்து ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். அது எங்களுடைய கருத்தியலுக்கும் எங்களுடைய கண்டென்ட்டுக்கும் எங்களுடைய உழைப்புக்கும் நீங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அது எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து பாருங்கள். தொடர்ச்சியாக வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. நாங்கள் அதுக்கான எல்லா பிளான்லேயுமே இருக்கோம். நான் இங்கேருந்து வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். ஜான் வந்து இன்னும் சென்னையில் தான் இருக்கார். ஸோ அவர் வந்து எடிட்டிங் எல்லாம் பார்த்துக்கிறாரு. ஸோ அந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாமே நாங்கள் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். தொடர்ச்சியாக போடணுங்கிறது முடிவு பண்ணிட்டோம். ஆனால் நிறைய வீடியோஸ் போட முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இன்னும் நாங்கள் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை. ரெக்கவர் ஆகிட்ட பொறுக்க முடியல எங்களால் உங்ககிட்ட பேசுகிறது. அதனால் சீக்கிரமாக உங்ககிட்ட வரணும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் வரோம். உங்ககிட்ட பேச தான் எங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகும். வீடியோ கவுண்ட்டில் ஏன்னா நாங்கள் வாரத்துக்கு 2 வீடியோங்கிறதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் தொடர்ந்து 2 வீடியோங்கிறது போட்டுட்ருந்தோம். முன்னாடி 5 வீடியோ 6 வீடியோ சேர்த்து வச்சுட்டு ஒவ்வொன்றும் போட்டுட்ருந்தோம். இப்போ நாங்கள் அப்படி போடுறதில்ல. ஒரு வீடியோ போடும்போதே அதுக்கு எண்டில் வந்து இந்த வீடியோ பற்றி பேச போகிறோம், இதை பற்றி நாங்கள் பேச போகிறோம்னு சொல்லிட்டு நடுவில் தான் ஷூட் பண்ணுவோம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ வாரத்துக்கு 2 வீடியோங்கிறது நாங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்கிறோம். அதற்கான எல்லா முழு முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். பட் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்ததுன்னா வாரத்துக்கு ஒரு வீடியோ வரலாம். அதுக்கப்புறம் நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோவோட கவுண்ட் அதிகமாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து டெய்லி வீடியோ போடுங்க. நாங்கள் டெய்லி வீடியோங்கிறது சத்தியமாக முடியாது. ஏன்னா வந்து நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டுக்கே வந்து ஒரு கண்டென்ட்டுக்கே வந்து நாங்கள் வந்து 3 நாள்லாம் எடுப்போம். அதுக்கான புத்தகத்தை போய் தேடி அதை வாங்கி அந்த புத்தகத்தை முழுசாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதோடைய தரவு, ஏன்னா சொல்கிறது வந்து தப்பாக சொல்லிடக்கூடாதுங்கிறதுல நானும் ஜானும் வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஸோ வந்து அது ரிலேட்டடான நபர்கள் யாராக இருந்தால் அவங்களுடைய காண்டாக்டை பிடிச்சி அவங்களோட ஒரு வாட்டி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அவங்களோட ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் ஸ்கிரிப்ட் டெவலப் பண்ணி நாங்கள் பண்ணுவோம். எங்களோட கண்டென்ட்லாம் பார்த்திங்கன்னா எடிட்டிங்லேயும் சரி, நிறைய அனிமேஷன் பண்ணுவோம், நிறைய இது பண்ணுவோம். அதுக்கெலாம் டைம் எடுக்கும். ஸோ டெய்லி வீடியோஸுங்கிறது கஷ்டம். ஆனால் வாரத்துக்கு 3 வீடியோவாவது பண்ணணும் அப்படின்னு முன்னாடியே திட்டம் வச்சுருந்தோம். இப்போது அது கொஞ்சம் தள்ளி போகுது. பட் ஆனால் கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம். தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து எங்களோட பயணிங்க. உங்களுடைய என்கரேஜ்மெண்ட், உங்களுடைய சப்போர்ட்டு தான் எங்களை தொடர்ந்து பயணிக்க வைக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக எங்கள் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.